குறைந்த விலையில் தங்கம் என்பது இனி ஒரு கனவு மட்டுமே. தங்கம் மற்றும் வெள்ளி சந்தை நிலவரம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 30, 2026. உலக நிதிச்சந்தையே இன்று மூச்சையடக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. உங்களின் நகைப்பெட்டியையோ அல்லது முதலீட்டு கணக்கையோ இன்று நீங்கள் பார்த்திருந்தால் அந்த உண்மை உங்களுக்கும் புரிந்திருக்கும். தங்கம் மற்றும் வெள்ளி வெறும் விலை உயர்ந்த உலோகங்கள் மட்டுமல்ல, அவை உலக நாடுகளின் அச்சத்தை அளவிடும் கருவிகளாக மாறிவிட்டன. பண்டைய தமிழ் இலக்கியமான புறநானூறு, பொன்னும் துகிரும் முத்தும் என செல்வத்தின் மதிப்பை அன்றே போற்றியது. ஆனால் இன்று அந்த பொன்னின் விலை சாமானியர்களுக்கு எட்டாக்கனியாக உயர்ந்து கொண்டே செல்கிறது. இன்றைய செய்தியில் நாம் அலசப்போவது இதுதான். லண்டன் அல்லது நியூயார்க் சந்தைகளில் விலை குறைந்தாலும் இந்திய சந்தையில் மட்டும் விலை குறையாதது ஏன்? ஏப்ரல் மாத திருமண விசேஷங்களுக்கு தங்கம் வாங்க காத்திருப்பவர்கள் இப்போதே வாங்கலாமா? அல்லது விலை இன்னும் குறையுமா? உள்நாட்டு யதார்த்தம். ஆபரணத் தங்கத்தின் விலை நிலவரம். முதலில் உங்கள் பாக்கெட்டை பாதிக்கும் புள்ளிவிவரங்களை பார்ப்போம். இன்று இந்திய நகைக்கடைகளில் ஆபரணத் தங்கம் தயாரிக்க பயன்படும் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 13,575 ரூபாயாகவும், ஒரு சவரன் 8 கிராம் 1,08,600 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. நீங்கள் ஒரு நகைக்கடைக்குச் சென்று ஆபரணங்களாக வாங்கும்போது இந்த விலையுடன் செய்கூலி, சேதாரம் மற்றும் 3% ஜிஎஸ்டி வரி சேரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் சேர்த்தால் ஒரு சவரன் ஆபரணத் தங்கத்தின் இறுதி விற்பனை விலை சுமார் 1,25,000 ரூபாயைத் தொடுகிறது. முதலீட்டிற்கான 24 கேரட் சுத்த தங்கம் 10 கிராம் சுமார் 1,48,080 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. உலகச் சந்தையில் விலை குறைந்த போதிலும் இந்திய ரூபாய் மதிப்பு 94.87 ஆகஸ்ட் வீழ்ச்சியடைந்ததே இந்த விலையேற்றத்திற்கு மிக முக்கிய காரணம். உலகளாவிய சூழல் மற்றும் போர்க்கால உயர்வு. உலகளவில் இப்போது நிலவுவது எச்சரிக்கையுடன் கூடிய பீதி. அமெரிக்காரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளதால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $110 தாண்டியுள்ளது. பொதுவாக இது போன்ற சூழலில் தங்கம் மின்னல் வேகத்தில் உயரும். ஆனால் இப்போது ஒரு விசித்திரமான சூழல் நிலவுகிறது. பங்குச்சந்தையில் ஏற்படும் நஷ்டத்தை ஈடுகட்ட முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்கத் தொடங்கியுள்ளனர். இதனால்தான் ஜனவரி மாதம் $5,589 இருந்த ஒரு அவுன்ஸ் தங்கம் இன்று $4,467 குறைந்துள்ளது. ஆனால் இந்த சரிவைக் கண்டு ஏமாந்து விடாதீர்கள். ஜே.பி. மோர்கன் போன்ற நிறுவனங்கள் ஆண்டின் இறுதியில் தங்கம் $5,400 தொடும் என கணித்துள்ளன. இது வீழ்ச்சியல்ல, அடுத்த பாய்ச்சலுக்கான ஒரு சிறிய இடைவேளை மட்டுமே. மாறும் நுகர்வு முறை. 2026- இந்தியர்களின் தங்கம் வாங்கும் முறை முற்றிலுமாக மாறிவிட்டது. வீட்டு உபயோகத்திற்கான நகை தேவை 25% வரை சரிந்துள்ளது. மக்கள் இப்போது 18 கேரட் அல்லது 14 கேரட் நகைகளை நோக்கியும் லைட்வெயிட் டிசைன்களை நோக்கியும் நகரத் தொடங்கிவிட்டனர். அதே சமயம் ETF மற்றும் டிஜிட்டல் தங்கம் முதலீடு அசுர வேகத்தில் வளர்ந்துள்ளது. இன்றைய முதலீட்டாளர்கள் வளையல்களாக வாங்குவதை விட இறையாண்மை தங்கப் பத்திரங்களாக எஸ்ஜிபி வாங்குவதையே விரும்புகிறார்கள். ஏப்ரல் மாத கணிப்பு. ஏப்ரல் முதல் வாரத்தில் என்ன நடக்கும்? புதிய நிதியாண்டு பிறக்கும்போது சந்தையில் பெரும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தினால் தங்கம் 1,40,000 ரூபாய் வரை சற்றே இறங்க வாய்ப்புள்ளது. அட்சய திருதியை மற்றும் திருமண சீசன் காரணமாக ஆபரணத் தங்கம் சவரன் 1,05,000 ரூபாய்க்கு கீழ் செல்ல வாய்ப்பு மிகக் குறைவு. வெள்ளி ஒரு சர்ப்ரைஸ் காரணியாக உள்ளது. தற்போது 1 கிலோ 2.44 லட்சம் ரூபாயாக இருக்கும் வெள்ளி ஏப்ரல் முதல் வாரத்தில் தங்கத்தை விட அதிக லாபத்தை கொடுக்க வாய்ப்புள்ளது. முதலீட்டாளர்களுக்கான அறிவுரை. இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமண வீட்டார் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் திருமணம் வைத்திருப்பவர்கள்
விலை இன்னும் பெரிய அளவில் குறையும் என்று காத்திருக்க வேண்டாம். இப்போது கிடைத்துள்ள இந்த சிறு விலை சரிவை பயன்படுத்தி உங்கள் ஆபரணத் தேவைக்கான முன்பதிவை முடித்துக் கொள்ளுங்கள். முதலீட்டாளர்கள், உங்கள் மொத்த பணத்தையும் ஒரே நாளில் முதலீடு செய்யாதீர்கள். எஸ்ஐபி, சிப் முறையை பின்பற்றுங்கள். சந்தை இப்போது உச்சத்தில் இருப்பதால் அவ்வப்போது ஏற்படும் சிறு சரிவுகளில் சிறுகச் சிறுக வாங்குவதையே கோல்டன் டிரேட்ஸ் பரிந்துரைக்கிறது. குறைந்த விலையில் தங்கம் என்பது இனி ஒரு கனவு மட்டுமே. நாம் இப்போது $5000 தங்கம் விற்கும் காலத்தில் வாழ்கிறோம். போர்க்கால சூழலிலும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடையும் போதும் தங்கம் வெறும் ஆடம்பரமல்ல, அது உங்களின் பொருளாதார கவசம். அருஞ்செல்வம் முடித்தவர் அல்லர் என்ற கலித்தொகை வரிகளைப் போல செல்வத்தை சேமிப்பது மட்டும் போதாது, அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும்.